வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த வருடாந்த விருந்தில் திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டதை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனடியாக ரகசிய பாதுகாப்பு படையினரால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் விடுதியில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்ப் உரையாற்றிக் கொண்டிருந்த போது சுமார் 7 முதல் 8 துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன. உடனே ரகசிய சேவை அதிகாரிகள் மேடையை சுற்றி வளைத்து அதிபரையும் அவரது மனைவி மெலனியா டிரம்பையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் மூத்த ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் ஆகியோரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். சம்பவத்தை தொடர்ந்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ரகசிய சேவை மற்றும் சட்ட அமலாக்க படையினர் அற்புதமான பணியை செய்ததாக குறிப்பிட்டார். அவர்கள் மிகவும் விரைவாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார். சந்தேக நபரின் அடையாளம் மற்றும் நோக்கம் குறித்து FBI விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவத்தை அடுத்து விருந்து சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பாதுகாப்பு சோதனைகளை முடித்துவிட்டு மீதமிருந்த நிகழ்ச்சி தொடர்ந்ததாக பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். முன்னதாக 1981 ஆண்டு இதே விடுதியில் அப்போதைய அதிபர் ரொனால்ட் ரேகன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.